சிரச சூப்பர் ஸ்டார் போட்டி நிகழ்ச்சியின் சில போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டமை தொடர்பில் கடந்த சில வாரங்களாக அதிகம் பேசப்பட்டது. இணையதளத்திலும் இது குறித்த விவாத நிலைமையை காண முடிந்தது. இந்த பின்புலத்திலேயே நியாயத்தை பாதுகாக்கும் நோக்கில் சில மாற்றங்களோடு கடந்த சனிக்கிழமை சிரச சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிரச சூப்பர் ஸ்டார் சீசன் 6 போட்டியிட்ட ராஜகிரிய பகுதியைச் சேர்ந்த ஹர்ஷ சாத்துராங்கவிற்கு நேற்று போட்டியிலிருந்து வெளியேற வேண்டி ஏற்பட்டது. ஹர்ஷ சாத்துரங்க போட்டியிலிருந்து வெளியேறிய ஒரு சில நிமிடங்களின் பின்னர் ராஜகிரிய பகுதியைச் சேர்ந்த சிலர் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்றிரவு இவ்வாறு செயற்பட்ட இவர்கள் ஹர்ஷ சாத்துராங்கவிற்கு மீண்டும் போட்டியில் பங்கேற்க சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரினர். பின்னர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தனர். இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாட இன்று காலை 10 மணி அளவில் தமது பிரதிநிதிகள் சிலரை அனுப்பி வைக்குமாறு போலீசார் அவர்களிடம் கூறினர். போலீசார் வருகை தந்து சிறிது நேரத்துக்கு பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். நேற்றிரவு அவர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இன்று காலை 10:30 மணி அளவில் அவர்களின் உறுப்பினர்கள் சிலர் MTV MBC தலைமை அலுவலகத்திற்கு வந்து நிறுவனத்தின் முகாமைத்துவத்துடன் கலந்துரையாடினர். දවස් කීයක් මං මේ හර්ෂගේ අයියට කතා කරලා තියෙනවා මෙයාගේ සමහර කාරණා සම්බන්ධයෙන්. ඒ කියන්නේ කිව්වත් කිව්ව දේ නෙමෙයි කරන්නේ. අපි මුලින්ම ඒක කියන්නේ නැහැ නේ කවුරුත් කියන්නේ. ඉතින් ඒ කරුණාකරලා අපි හරියට සාකච්ඡා කරමු. එහෙම නැත්නම් මේ සාකච්ඡාව ඔයාටත් අපරාධ නැති මටත් වැඩ කරන්න නැති විශේෂයෙන්ම අපි දෙකොල්ල එකතු වෙලා හර්ෂ වගේ දක්ෂ තරුණයෙක්ගේ ජීවිතය සම්බන්ධව මේ වෙලාවේ හැබැයි හර්ෂ ඇවිල්ලා තියෙනවා එක ස්ථාවරයකට. இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் பஸ் ஒன்றில் வந்த சிலர் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவித்தமையினால் அமைதியின்மை ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்த கலந்துரையாடல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதுடன் கலந்துரையாடலை தொடர வேண்டுமானால் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடியுள்ளவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என MTV MBC நிறுவனத்தின் முகாமைத்துவ பிரதிநிதிகள் கேட்டுக்கொண்டனர். போலீசாரும் அவ்விடத்திற்கு விரைந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அதேவேளை கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தவர்களும் அவ்விடத்திற்கு சென்று எதிர்ப்பு தெரிவித்தவர்களை அவ்விடத்திலிருந்து வெளியேற்றினர். அந்த உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு அமைய கலந்துரையாடல் தலைமை அலுவலகத்தில் 2ஆம் தடவையாக மீண்டும் ஆரம்பமானது.
මෙයාට සිරස හම්බුණා. සිරසෙන් මෙයාව ඉදිරියටම ගෙනාවා. හතරවෙනියටම ගෙනාවා. අද එයා හොඳ තැනක ඉන්නවා. අවංකව නෑ කියන්නේ. இந்த கலந்துரையாடலின் பின்னர் அவர்களில் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டார். හර්ෂ මේ හතරවෙනියට ඇවිල්ලා හතර දෙනා අතරට ඇවිල්ලා இறுதி 4 போட்டியாளர்களில் ஹர்ஷவும் உள்ளடங்கினார். பின்னர் மேலும் 3 இணைத்துக் கொள்ளப்பட்டதாக கூறி ஹர்ஷவை வெளியேற்றினர். இதனை நாம் ஒரு பாரிய அநீதியாகவே கண்டோம். எனினும் நாம் அதிகாரிகளோடு இது தொடர்பில் கலந்துரையாடினோம். உண்மையில் சிரச ஊடக வலையமைப்பின் காரணமாகவே ஹர்ஷ அறிமுகமாகியுள்ளார். அவருக்கு நீண்ட பயணம் உள்ளது. அந்த உறுதிமொழியை எமக்கு வழங்கினார். ஹர்ஷவை கைவிடுவதில்லை என்றும் சிறந்த பயணம் ஒன்றுக்கு வழியமைத்துக் கொடுப்பதாகவும் அவர்கள் கூறினர். எனவே நாம் அதனை ஏற்றுக்கொண்டு கலந்துரையாடலை நிறைவு செய்தோம். හර්ෂගේ ජීවිතේට මේ හොඳ ගමනක් යන්න යාට මඟ පාදලා දෙනවා කියලා ඉතින් අපි ඒක පිළි අරගෙන දැන් සාකච්ඡාව අවසන් කළා. உயர் போலீஸ் அதிகாரிகள் சிலரும் பிரதான அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்ததுடன் கலந்துரையாடலின் பின்னர் அந்த பிரதிநிதிகளும் அங்கிருந்து சென்றனர். சிரசு சூப்பர் ஸ்டார் வெற்றியாளருக்கு 1 கோடி ரூபாய் பணப்பரிசில் வழங்கப்படுவதனால் சிலர் SMS மூலம் இந்த சந்தர்ப்பத்தை தவறான முறையில் பயன்படுத்துவதற்கு முயற்சிப்பதனை தலைமைத்துவம் அவதானித்துள்ளது. எனவே SMS மூலம் 60% புள்ளிகளையும் 40% நடுவர்களும் வழங்கியே இறுதியாக திறமைசாலி தெரிவு செய்யப்படுவார். இது தலைமைத்துவத்தின் முடிவாகும். இலங்கையில் உள்ள அனைத்து இளைஞர் யுவதிகளுக்கும் சந்தர்ப்பம் வழங்கும் சிரசு சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியானது போட்டியில் கலந்து கொள்ளும் எந்த ஒரு போட்டியாளருக்கும் அநீதி ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்திலேயே இந்த முடிவினை எடுத்துள்ளது.